வாழ்க நலத்துடன். இந்த காய் பேர் வந்து எனக்கு என்னன்னு தெரியுங்க. உங்களுக்கு தெரிஞ்சுச்சுனா கண்டிப்பா சொல்லுங்க. இது பீன்ஸ் மாரி நல்லா நீள நீளமா இருக்கும். இது பொரியல் பண்ணி தாங்க சாப்பிட்டேன். பொரியல் வந்து நெறைய எடுத்துக்கிட்டு சும்மா ரூ. 1 சாப்பாடு கொஞ்சோண்டு பழைய சாப்பாடு இருந்துச்சுங்க. அத வச்சு தான் இன்னைக்கு காலையில சாப்பாடு சாப்பிட்டேன். இதான் நான் இன்னைக்கு சாப்பிட்டது. இன்னைக்கான விடுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரத்தின் மேலே தொங்கும். ஆனால் மலைப்பாம்பு அல்ல. அது என்ன? கண்டிப்பா தெரிஞ்சுச்சுனா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா, முட்டை, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கீரை பூவா தாங்க சாப்பிட்டேன். கீரை பூவா சாப்பிட்றப்ப வந்து கொஞ்சமா சாப்பாடு போட்டு நெறைய கீரை கடைசில ஊத்தி அப்படியே பெனஞ்சு வாய் அடிக்கிறப்போ வந்து கொஞ்சமா சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா, அவ்வளோ தேவ அமிர்தமா இருக்குங்க. யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மோரும், அதுக்கப்புறம் வீட்ல வந்து தேங்காய் பால் திரட்டல் வந்து நான் ஸ்வீட் வந்து பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. அது எல்லாரும் விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ கடைசியா அது வந்து அது ஒரு பீஸ் வச்சு சாப்பிட்டுட்டேங்க. நான் எப்பயுமே வந்து காலையில வந்து நீச்சல் தண்ணி காலையில குடிச்சிருவேன். அதே மாதிரி நைட்டு படுக்க போகிறப்பயும் வந்து நம்ம அந்த மேஜிக் பொடி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பா சாப்பிட்டு தாங்க படுப்பேன். இது வந்து என்னோட ரொட்டீனு. அதுக்கப்புறம் இடையில வந்து ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டேங்க. அதை நான் சொல்ல வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ நீங்க என்ன சாப்பிட்டீங்க? கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக்கும், ஷேரும், சப்ஸ்கிரைபும் மறக்காம பண்ணியிருக்காங்க. வாழ்க வளத்துடன்.